பிள்ளைகள், நம்ம இப்போ ஒரு வளர்ந்த ஒரு சபையை குறித்து இன்னும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பேசலாம். அப்போ உபத்திரவத்தின் மத்தியில் வாசிப்போம் 3ஆம் வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கையை உயர்த்தாலே சொல்லு, என்னப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதனால தான் அல்லேலூயா நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தம் சந்தோஷமானவை. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. உபத்திரவங்கள் மத்தியில் உன்னில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்றாலே நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த என்னது பக்குவமும் வளர்ச்சியுமாக சொல்றோம் உங்களுக்கு. ஆமென் ஆமென். 3ஆம் வசனம் ஒரு முறை வாசிப்போம். நீங்கள் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால் மிகுந்த உபத்திரவத்திலேயும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தில் நிரம்பி இருக்கிறீர்கள். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவத்தின் மத்தியில் என்ன செய்கிறவர்? சந்தோஷப்படும். ஆமென். மட்டுமல்ல, பரிசுத்தாவின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற மட்டுமல்ல, அடுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட குணம், அடுத்த கீழே கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றோம். என்னது? சத்தியத்தை ஏற்றுக்கொள்றோம். இதன்படி எல்லாம் வாழ முடியாது. தள்ள என்ன? ஆமென் ஆமென். சத்தியத்தை கை கொண்டாலே உபத்திரம் வரும். ஆமென். சத்தியத்தின்படி வாழனாலே பலர் நம்மளை என்ன செய்ய வெறுப்பாங்க. அல்லேலூயா. சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிந்தாலே பலர் ஒன்று கேவலமா பேசலாம். சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிந்தால் பலர் ஒன்றை ஒதுக்கலாம், வெறுக்கலாம். ஆமென் ஆமென். அவங்க எல்லாம் வெறுக்கிறாங்களே, ஒதுக்குறாங்களே, அதனால நம்ம அவங்களுக்கு ஏற்றபடி கட்சி மாறலாம். அப்படியா? எதாவது சொல்லுங்க. அப்படின்னா அரசியலில் போ, தோற்று நிறைய கட்சி இருக்கு. ஆமென் ஆமென். யாருக்காகவும் யாரை பிரியப்படுத்தும் தேவ வசனத்தை என்ன செய்ய மாற்றாத, யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக வசனத்து புறம்பாகி போகாத, யாரையும் மகிழ்ச்சி அடைவதற்காக வசனத்தை விட்டு அவர்களுக்கு ஏற்றபடி உன் மனசை சாய்க்காத. வசனத்துக்குள்ள இல்லை. ஆமென். 1000 உலகமே எதிர்க்கட்டும். கையை வைத்தால் என்ன சொல்லுவோம்? உலகமே எதிர்க்கட்டும். ஆமென். நீ சத்தியத்தை சார்ந்து நின்றால் ஆமென் உனக்கு துணையாய் கர்த்தர் நிற்பார். சத்திய வசனத்தை சார்ந்து நின்றுவார். உனக்கு யுத்தம் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ண வேண்டுமா? சத்திய வசனத்தை சார்ந்தது. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை நிரூபிக்க வேண்டுமா? ஆமென். சத்திய வசனத்தை சார்ந்தது. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்திய வசனத்தை சார்ந்து நிற்பாய் என்றால், கர்த்தரை சார்ந்து நிற்பாய் என்றால் உனக்கு எரிகோவை போன்ற மதில்கள் வந்தால், அல்லேலூயா, யோர்தானை போன்றதான எதிர்ப்புகள் வந்தாலும் கூட, செங்கடலை போல தடைகள் வந்தாலும் கூட அவைகளையும் உடைத்தறிய வல்லமை உள்ளவர் தான் உனக்கும் எனக்கும் இருக்கிறார். அதான் சொல்லுகிறார். மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தினாலே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 3ஆம் வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர். புரியுதா? நீங்கள் அவங்களோட அந்த குணம் இருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிற குணம். உபத்திரவத்தின் மத்தியில் பரிசுத்தம் சந்தோஷத்தை. ஆமென். உபத்திரவத்தின் மத்தியில் வசனத்தை கைக்கொள். அடுத்தது ஊழியக்காரரையும் கர்த்தரையும். அப்ப அந்த சூழ்நிலை உத்தரவு மத்திய போராட்ட மத்தியில் யாரும் துக்கப்படுத்தல. இதனையும் தேவனை என்ன செய்யல, துக்கப்படுத்த அவர்கள் என்ன செய்ய பின்பற்றார். அதனால எங்களையும் கர்த்தரையும் பின்பற்ற. என் உபத்திரம் வருது, ஊழியக்காரன் சொல்ற ஆலோசனை கேட்க முடியாத உபத்திரம் வருது, கர்த்தரை பிரியப்படுத்த முடியாத உபத்திரம் வருது. ஆனாலும் அல்லேலூயா பின்பற்றுவதில் அவர்கள் நிச்சயவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கட்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நீர். அடுத்தது
இவ்விதமாய் நல்லா புரிந்து கொள்ளுங்க, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்க யார மாதிரி மாதிரியாக கைவிதலில் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரா மாறிட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. மாதிரி என்றால் என்ன? எடுத்து காட்டுங்க. ஆமென். எதன் மத்தியில? உபத்திரவ மத்தியில. ஆமென். எல்லா சூழ்நிலை மத்தியிலேயும் இவர்கள் தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மற்ற நாட்டாருக்கு வெளிப்படுத்துறவா. எவ்வளவு ஆச்சரியமான கண். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் புரிந்து கொள்ள. தேவனுடைய பிள்ளைகள் 1000 பிரச்சனை வரட்டும். ஆமென், ஆமென். மற்றவன் சொல்லணும், இவன் யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். மனுஷனை பிரியப்படுத்துற ஒரு மனநிலை உன்னிடத்தில் உண்டாகவே கூடாது. ஆமென். பேதுருவை கர்த்தர் அழைத்தார், என் பின்னே வாருங்கள். ஆமென். மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அந்த நேரம் அவர்கள் என்ன செய்யல? யோசிக்கல. கைவித்து சொல்லுவோம், படகு மலை தகப்பனை எல்லாம் ஒப்படைச்சிட்டு என்ன செய்ய? இயேசுவின் பின்னாடி போனான். ஆமென். இயேசுவின் பின்னாக போகிறவன் வேறு எதையும் சிந்திக்க மாட்டான். ஹல்லேலூயா. எனக்கு யார் தான் முக்கியம்? இயேசு தான் முக்கியம். இயேசு அழைத்தார், என் பின்னே வா. படகு இருக்கு, வலை இருக்கு, தகம்பை இருக்கும். பார்த்தான் மற்ற நண்பர்களை பார்த்தியாப்பா, அப்பா கவனிச்சுடுங்க, போகிறோம் வலை எல்லாம் ஓகே ஒப்படைச்சிட்டு என்ன செய்தாங்க? அங்கே யாரையும் பிரியப்படுத்த முடியாது. கூப்பிட்டது யாரு? சொல்லு. இயேசு கூப்பிட்டா வேற எதுவும் நான் நினைக்க முடியாது, யோசிக்க முடியாது. ஆமென். வேற எந்த கேள்வியும் கேட்க முடியாது. வேற யாரையும் இங்க உள்ள கொன்ற முடியாது. யார் தான் பார்க்கணும்? இயேசு. தேவனுடைய பிள்ளைக்குள்ள அந்த வைராக்கி இருக்கணும். ஆமென். அழைத்தது மனிதன் அல்ல. ஆமென். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாய் கர்த்தரனை அழைத்திருக்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தரனை அழைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் அழைத்ததா இருந்தால் ஹல்லேலூயா, என்னை கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். நீ அழைத்த அழைப்பில் நீ சரியா நின்று பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துகிறது தெளிவாக அறிய முடியும். ஆமென். யார் சைடில் கையை நீட்டாத, யார்கிட்டையும் இது ஆலோசனை கேட்காத. யாருடைய ஆலோசனை மட்டும் கேளு? அழைத்தவருடைய ஆலோசனை. அழைத்தவருடைய ஆலோசனை கேட்ட மட்டும் போதும். அல்லேலூயா. ஆமென். 1000 எதிர்ப்பு வந்தாலும் அவைகள் மத்தியிலும் உன்னை சுமந்து கொண்டு செல்கிற தகவல் ஆச்சரியமா நடத்துகிற தேவனா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? அல்லேலூயா. உபாகமம் 1வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இம்மிடத்திற்கு வருகிறது வரையிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எவ்வளவு அழகான வார்த்தை. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வாசிப்போம். ஒரு மனிதன் சுமந்து கொண்டு போவது போல சொல்றார் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல. அப்போ நீ கர்த்தருடைய அழைப்புக்கு இணங்கி, ஆமென், அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து, அல்லேலூயா, அவரை நீ பின்பற்றி வாழ்வா என்றால், அல்லேலூயா, மனிதனுடைய அன்பை பார்க்கிற கோடான கோடி மடங்கு அதிகமான அன்பை கர்த்தருடன் நினைவிருக்கோ. ஒரு தகப்பன் தன் பிள்ளை என்ன செய்கிறது? சுமக்கிறது போல. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எகிப்தில் அடிமைப்பட்டது ஜனங்கள். ஆமென், ஆமென். தேவனுடைய அழைப்பின்படி இறங்கி புறப்பட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. எந்த அவருடைய வார்த்தையின்படி இறங்கினபடியினால குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தி வந்தார். பிரைஸ் தி லார்ட். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல
இவ்விடத்திற்கு வருகிறது வரையிலையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் கண்டீர்களே. யோசித்து பாருங்க சொல்றாங்க. ஆமென் ஆமென். கடந்து வந்த பாதையை நீங்க என்ன செய்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. என்ன பிரச்சனை வந்தில்ல? ஆமென் ஆமென். அந்த பிரச்சனை மத்தியில் உங்க மாமா வச்சாங்க உதவலையே. அல்லேலூயா ஆமென். இந்த நெருக்க வந்ததல்லவா, இந்த கஷ்டம் வந்ததல்லவா, இந்த பரிகாசம் வந்ததல்லவா, நிந்தை வந்ததல்லவா. அல்லேலூயா. அது மத்திய ஒரு சொந்த பந்த யாரும் இல்லை. ஆமென். நான் அல்லவா உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். ஆமென் ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்லி அவரை நினைச்சுக்கிறார், ஞாபகப்படுத்தி உற்சாகப்படுத்துறார். இது ஒரு சுமந்த ஆண்டவர். அல்லேலூயா. நாம் போய் சேர வேண்டிய இடம் வரை சுமக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நான் எங்கு சென்று சேர வேண்டுமோ அங்கு வரையிலேயும் இதே பரம தகப்பன் சுமந்து நடத்த அவர் வல்லவர். ஆமென். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அதான் சொல்லப்பட்ட வாசிப்போம். சரி, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதனுடைய குணலட்சணம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் அவருக்கு எப்படி இருக்கீங்க? மாதிரியா மாறிட்டீங்க. நீங்க முன்மாதிரியாய், அப்படின்ற எடுத்துக்காட்டாய், சாட்சியாய் நீங்கள் வாழ்வது எதை குறிக்கிறது? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா. நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா இல்லையா என்பதை உலக மக்கள், மற்ற விசுவாசிகள், மற்ற சபையார் அறிக்கை பண்ணனா. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை, ஆமென், உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, சமுதாயத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை, உன்னுடைய நடக்கை, ஆமென், உன்னுடைய நேர்மை, ஆமென், உன்னுடைய உண்மை, ஆமென், உன்னுடைய செயல்கள். அல்லேலூயா. பார்க்கிறாங்க ஜனங்கள். இவர்கள் யார்? தெசலோனிக்கே சபையார். இவர்கள் யார்? கடத்தூர் சபையார். இவர்கள் யார்? இம்மானுவேல் பெந்தேகோஸ்தே சபையார். ஆமென். சொல்லணுமா? வாக்கிற சாட்சி தர. உன் கைத்தட்டு யாருக்கு வேண்டாம்? ஆமென். உன் அல்லேலூயா யாருக்கு வேண்டாம்? உன் அந்நிய பாஷை யாருக்கு வேண்டாம்? ஆமென். அதெல்லாம் பார்த்து கர்த்தர் கணக்கு போடுறவங்க. கர்த்தரை நீ எப்படி பின்பற்றுகிறாய்? கர்த்தரை வார்த்தையை நீ எப்படி கை கொள்ளுகிறாய்? ஆமென். எந்த சூழ்நிலை மத்தியில் எப்படி நடந்து கொள்ளுகிறாய்? தேவனுடைய பிள்ளையை குறித்து யாரும் என்ன சொல்லக்கூடாது? குற்றம் சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரத்தில் ஒரு நடிப்போம், ஒரு விசுவாசித்து நடிப்போம். அப்படியா? ஊழியக்காரன் முன்னாடி எந்த நிலையில் நடந்து கொள்ளுகிறியோ அதே பேச்சு பாணி மற்றவர்கள் முன்னாடி இருக்கும். அதெல்லாம் கவனமாக இருக்கு. காரணம், தேவ பிள்ளைகள் அநேகருடைய சில காரியங்களை நான் கேட்டு நான் துக்கப்படுகிற நேரங்கள் உண்டு. யார்கிட்ட போய் சொல்லு, இப்போ நான் ஏன் ஃபோன்லேருந்து பேசணும்னு வச்சுக்கிடுவோம். இவனுக்கு பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர், என்ன பாஸ்டர்னு சொல்லுவோம். வேற ஒரு நம்பர்லேருந்து கூப்பிடுறேன், எனக்கு பேலன்ஸ் இல்லை. ஹலோ, ஏன் நம்பர்லேருந்து கூப்பிட்டோன்னா பிரச்சனை பாஸ்டர், என்ன பாஸ்டர்னு கேட்குறான். இது ஒரு ஓகே, ஊழியக்காரனை மதித்து உள்ள ஒரு பணிவு. நான் என்ன பண்ணேன், என்னோட சரி பேலன்ஸ் இல்லை, வேறு ஒன்று வந்து கூப்பிட வச்சுக்கிடுவேன். ஹலோ ஹலோ அவர் பேசுகிறது அப்படி சொன்னால் எப்படி இருக்கான்? இந்த குரலை தான் கேட்டதே இல்லையே அப்படிலாம் நினைப்பேன். அப்போ அப்படின்னா அப்போ நீ வேறு ஆட்கள் எடுத்து நீ இப்படி தான் காட்டுறேன்னு அர்த்தம். அப்படின்னா நீ சரக்கு வேறு, உனக்குள்ள வேறு ஏதோ படுத்துருக்கு மயங்கி. யார் கூப்பிட்டாலும் பேசலாம். ஹலோ யார்? நார்மல் ஒரே பாசம் மாதிரி கூப்பிடுவோம். நான் யார்? நான் இது வரைக்கும் தலைக்கணமாக நான் பேசுகிறது எல்லாட்டும் ஒரே மாதிரி. என்ன சொன்னாலும் அப்படியா? சரி சரி ஓகே பார்த்துக்கணும், சரி அவ்வளோ போய்ட்டு. அதில் வந்து நம்ம டோனை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அப்படி தான் பேச, நேரே பேசணும்.
நீங்கள் இப்படி செய்த தப்பு, நடந்து விட்ட தவறு, அது சொல்லு. யார் பேசினாலும் யார்கிட்டையும் டோனை என்ன செய்யாத, சரியா அப்படியா, ஓகே அதான் வந்து பார்த்துக்கிட்டு சரி அவ்வளோ இல்லை வேறு எதாக இருந்தாலும். நான் அண்ணன்லேருந்து இன்னொரு நிறைய பேரை பார்க்குறேன் நம்ம சபையில். சிலரெல்லாம் பழைய ஆட்கள் இருக்கிற அண்ணன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்து ரொம்ப வேகமாக ஓடி சர்ச்சுக்கு ரொம்ப ஜபம் ஆவி நிரம்பி ஒட்டிக்கிற மேலே எல்லா இதுவும் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே பரவாயில்ல, சரி பரவாயில்ல, இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்குன்னு பார்த்தா அன்னைக்கு நல்லா இருந்த வாலிபங்களாம் நல்ல துடுப்பு ஆவியில் ரொம்ப உற்சாகமாக இருந்தவங்கெல்லாம் இப்போ இப்படியே வர சீட்டு கிழிஞ்சு நிற்கி தோத்திரம், சீட்டு கிழிஞ்சு நிற்கி. அப்போ சரி வயசாச்சு விடு, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய நிலையிலேயாவது மாற்றம் இருக்கா, அதுலேயும் வயசாகி போச்சு. சரீரத்திலையும் என்னது வயசு, ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் வயசு. என்ன செய்கிறது? அப்போ 2 தடி தேவைப்படுது. ஒன்று சரீரத்துக்கு ஒரு கோல், அடுத்தது ஆவிக்கிற வாழ்க்கை கோல். ஓகே, ஆவிக்கிற வாழ்க்கை கோல் கத்தி உள்ள கோல். நீ எத்தனை வயசு ஆனாலும் அல்லேலூயா ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியவங்களாக இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு முதுமையாவதில்லை. அல்லேலூயா. மனிதனுக்கு என்ன இருக்கும்? முதுமை ஆகும். ஆவியானவருக்கு முதுமை ஆகாது. அவர் எப்பொழுதும் வல்லமை உள்ளவராக. அல்லேலூயா. தேவனை புரிந்து கொள்ளணும். ஆமென். அவர் புதிய பலனை தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. அதில் ஒருபோதும் தோய்வோ சோர்வோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உண்டாகவே கூடாது. ஆமென். ஒரு கர்த்தருக்குள்ள ரொம்ப கவனமாக இருப்பாராக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் யாவருக்கும் மாதிரியாய் மாறிட்டாங்க. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உன்னுடைய பேச்சு கொஞ்சம் சாஃப்டா இருந்து கொஞ்சம் மிருதுவா இருந்து, அல்லேலூயா, அன்று உன்னை பார்த்தா நம்ம குணம் பேச்சே மாறி போச்சப்பா சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? சத்தமாக சொல்லு. இப்போ சொல்கிறாங்களா? ரட்சிக்கப்பட்ட டைமில் இந்த பையனுடைய பேச்சை பார்த்தியா, ரொம்ப தாழ்மையாக ரொம்ப இதாக பேசுகிறாங்க. இயேசு கோவிலுக்கு போனால் பேச்சு கூட சொன்னாங்களா இல்லையா? இந்த அதான் போகிறாள் அந்த அக்கா, அந்த பாப்பா இத்தனை வருஷத்து அந்த மாதிரி இப்படியெல்லாம் ரொம்ப கோபக்காரியாக இருந்தான். என்னது? ஆமாம், பயங்கர கோபக்காரி. புருஷனையும் தூக்கி வீசிடுவான், மாமியாரும் தூக்கி வீசிடுவான், மாமனாரும் தூக்கி குழிக்குள்ளே போட்டு அப்படிப்பட்ட பொம்பளையாக இருந்தா. ஆனால் இப்போது ரொம்ப மிருதுவான பேச்சுங்க எவ்வளவு நல்லா மாறி இருக்குது. இயேசு கோவிலுக்கு போனதுனாலே சாட்சி. இப்போது வருஷங்கள் கொஞ்சம் போக போக எந்த குணம் வருது? பழைய எது கொடுவாள் குணம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஓ, வயசும் கொஞ்சம் ஆயிடுச்சு, ஆவியானவர் வயசாகிட்டார், அவர் கொஞ்சம் தப்பாக தான் பேசுவார். அப்படியா? சொல்லு. அப்படின்னா அதுக்கேற்ற போதனையோடு நான் நாளைக்கு வரேன். அப்படியான்னு கேட்குறேன். அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட நாட்களை எப்படி ஆவிக்குரிய ஒரு மிருதுவான தாழ்மையான அன்பான இரக்கமான பேச்சு இருந்தோ அதே குணம் வருஷங்கள் ஆக என்ன செய்யணும்? அதிகமாக இருக்கு. கனி அதுதான் வளர்ச்சி. அவன் என்ன சொல்லப்பட்டு நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட குணங்கள் அப்படி தான் இருக்கும். அவன் சொல்ல முடியாது. கர்த்தர்னு தெரிந்து கொண்ட எதிர கைது பார்க்கலாம், தெரிந்து கொண்டிருக்கான். சரி, அப்போ உங்கள்கிட்ட அதாவது எதிர்பார்க்கலாம். அல்ல கையை சத்தமா இல்லைன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. சரி பாரு, சாட்சியாய் மாதிரியாய் மற்ற விசுவாசிகள் சபைக்குள்ளேயும் சரி வெளி ஊர்லேயும் சரி உள்ள விசுவாசிகள் உன்னுடைய பேச்சு நடக்கை குணங்களை பார்த்தவங்க என்ன செய்யணும்? தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை வருவித்துக் கொள்ளும்.
அந்த நிலையில் உன் குணம் காணப்படும், மாறணும். மாறவில்லை என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுச்சோம். ஆண்டவரே, என்னுடைய குணங்கள் மாறவில்லை அப்பா. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் என்னுடைய குணம் இப்படி இருந்தது, ஆனால் இன்று இப்படியெல்லாம் தான் இருக்கு, மாற்றமே வரல. தயவு செய்து என்கிட்ட இருக்கிற அந்த குணத்தை விட எனக்கு கிருபைதாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய். இந்த மோசமான இந்த கோப குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த பொய் பேசுகிற குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. மிகப்படுத்தி பேசுகிறதான அந்த சுபாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கடும் சொல்லை சொல்லுகிற வார்த்தை வேண்டாம் ஆண்டவரே. நான் அதை வெறுக்கிறேன். ஆனாலும் என்றிருந்து அது நிச்சயம் போகல. ஆவியானவரே, எனக்கு உதவி செய். ஆமென். ஜெபம் பண்ண ஆண்டவரே. ஒரு நாள் ரசிக்கப்பட்ட நாட்கள் அந்த குணம் எல்லாம் என்கிட்ட இல்லாமல் இருந்தப்போ, இப்போ அந்த கோப குணம், எரிச்சல், கசப்பு, ஒரு மாதிரிப்பட்ட பொறாம குணம் எல்லாம் என்கிட்ட திரும்ப வந்து, தயவு செய்து எனக்கு இது வேண்டாம்ப்பா, என்னால் விட முடியலை. புரியுதா? என்னால் விட முடியலை. நான் முயற்சி பண்ணுறேன். ஒரு நேரம் நல்லா இருக்கிற வசனம் கேட்கும்போது திரும்ப அந்த பழைய குணம் வந்துடுது. ஆவியானவரே, உங்களுடைய உதவி எனக்கு வேணும். அப்போது நம்மளால் சில நேரம் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. செய்தி கேட்டால் குத்தப்பட்டோன்னு நம்ம இப்படி சரியாக இருக்கணும். உடனே நம்ம ஆமாம் நான் இங்கே கரெக்ட் அட்டென்ஷன் சொல்லிட்டு நம்ம நின்றுவோம். ஆனால் அப்புறம் அட்டென்ஸ் ஃப்ரீ ஆகிடும். அப்போ அப்படி அல்ல. அது உன் கட்டுப்பாட்டில் வாழ முடியாது. உன் குணத்தை நீ கட்டுப்படுத்த முடியாது. உள்ளே இருந்து வருகிற அந்த குமுறுகிற கோப குணம் வருதில்ல, பொங்கி வரும் சிலருக்கு. கோபம் அப்படி என்ன செய்யும், கொப்பளிச்சு வரும். இந்த புதிய ஊத்து ஓப்பனான மாதிரி கொப்பளிச்சு வரும்போது பாஸ்டர் இப்படி பேசினார், அடக்கிடுவோம். கோபமாக வந்து பாஸ்டர் அன்னை பிரசங்கத்தை சொன்னதுனால அடக்கிறேன். அப்படியா? நீ கரெக்டாக அடக்க. அது வந்து அந்த கொப்பளிச்சு வர ஒரு நாள் பூகம்பமாக மாறிப்போம். எரிமலையா? புரியுதா இல்லையா? அந்த எரிமலையாக மாறி அநேகருக்கு ஆபத்து விளைவிக்கிற குணமாக மாறாமல் இருக்கணும். யாருடைய உதவி வேணும்? கேட்டோம். ஆவியானவரே, கட்டுப்படுத்த முடியாத இந்த குணங்கள் எல்லாம் என்கிட்ட வந்துடுது. என்னால் அடக்க முடியலை. நல்ல முயற்சி பண்ணுறான்ப்பா, என்னால் முடியலை. ஆவியானவரே, 100% உம்மால் தான் முடியும். எனக்கு கிருபைதாரு. என்னுடைய குணங்கள் மேல் உம்முடைய ஆளுகை வெளிப்படட்டும். என்னோட சிந்தையின் மேல் உம்முடைய ஆளுகை வெளிப்படட்டும் அப்பா. என் பேச்சின் மேல் உம்முடைய ஆளுகை வெளிப்படட்டும் அப்பா. அந்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உன்னுடைய சிந்தையை, உன்னுடைய குணங்களை நீ ஒப்பு கொடுத்து வச்சுப்பாரு. அப்படி ஒப்பு கொடுக்க ஒன்றுக்குள்ள என்ன வந்துடும், ஒரு மாற்றம். ஆமென். அப்போது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். புரியுதா? என்ன சொல்ல? ஆவிக்கு ஏற்றபடி. அப்பொழுது மாம்ச இச்சை. அப்போ ஆவிக்கு ஏற்றபடி அப்படின்னா அவரோடு என்ன செய்து கொள்ளணும், இணைந்து கொள். ஆமென். ஆவியானவரால் நடத்தப்படுவது என்றால் ஆவியானுடைய உதவியில் நீ வாழணும். அதற்கு உள்ளான நிலையில் அவரோட ஐக்கியம் வேணும். உண்ணான நிலையில் ஆவியானவரை நேசிக்கணும். நம்ம ஆவியனா ஓங்கி கையடித்து ஒரு பாய் விட்டு மறு பாய்க்கு வந்துட்டா ரொம்ப ஆவி சுட்டரிக்கிற ஆவி. சிலருக்கு அப்படிதான். ஒரு பாயிலேருந்து வேறொரு பாய்க்கு ஜம்ப் பண்ணி தவளை மாதிரி சாடிட்டேன்னு வச்சுக்க, ரொம்ப ஆவி வந்து போச்சு. அப்படியே பரவாயில்ல பாரு, வாட்ச் பண்ணு, ஆவி ரொம்ப வந்தவனா இப்படி நடக்காம பாருன்னு பழைய குணத்தோடு நடப்பான். அதல்ல, தவளைச்சாட்டம் சாடினோன்னு அதல்ல ஆவி. ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆமென். ஆவியானவரால் அவர் பிரியமில்லாத காரியத்தை வெறுக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியின் உதவியை பெற்று நீ வாழணும் வெற்றிகரம். அதுதான் புரியுதா இல்லையா? ஆமென். நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான சாட்சி. ஆமென். மாதிரியானவர்கள். அடுத்தது எப்படி அடுத்தது அவங்களுக்கு வந்த என்னது அந்த 3 வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் அந்த குணம். ஆமென். எப்படி எனில் கர்த்தருடைய வசனம் மக்கதோனியா போகுதுப்பா சுவிசேஷம். ஆமென். ஆமென். எங்க போகுது சுவிசேஷம்? மக்கதோனியா, அடுத்த தேசத்துக்கு போகுது. ஆமென். எங்கேருந்து வரீங்க? கடத்தூர்லேருந்து. எந்த சபை?
இம்மானுவேல் பெந்தேகோஸ்தே சபை. அப்படியா? மக்கதோனியா. அல்லேலூயா. அவன் மக்கதோனியா அடுத்த தேசத்துக்கு போகுது. உங்கள் மூலம் உண்டாகிற கர்த்தருடைய வார்த்தை, உங்களிடத்து வருகிற குணங்கள், உங்களிடத்து இந்த மாற்றத்தின் அடிப்படையில் உள்ள சுவிசேஷம். மாற்றமே இல்லாமல் சுவிசேஷம் எங்கே சொல்லியது? ஆமென் ஆமென். மாற்றம் இல்லாமல் சுவிசேஷம் வருமா? அது போய் அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறன்னு உங்ககிட்ட என்ன வரணும்? மாற்றம். அதான் விஷயம். அல்லேலூயா. அடுத்தது, அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் இராதபடிக்கு உங்கள் தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிரு. கைகளை தெரிவிக்கத்தில் மையப்படுத்தும். ஆமென். தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் என்ன ஆயிடுச்சு? பிரசித்தமாயிடுச்சு. நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய குணங்கள், விசுவாசம், பரிசுத்தம், சாட்சி வாழ்க்கை குறிப்பிட்ட இடத்தில் அடங்குகிறதில்ல. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்ல. அது அப்படி என்ன ஆயிட்டு? மூவ் ஆயிட்டு. ஆமென் ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை தேங்கி நிற்பதல்ல. அல்லேலூயா. என்ன ஆயிட்டு இருப்பது? போய்கொண்டே இருக்காது. அதான் விஷயம். மற்ற பக்கத்தில் உள்ள எதெல்லாம் மக்கதோனியா, அகாயா உள்ள விசுவாசிகளுக்கு மட்டும் அல்ல. அடுத்தது, தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும். ஆமென். அப்போ தேவ சபைக்குள், இம்மானுவேல் பெந்தேகோஸ்தே சபைக்குள் உருவாகிக்கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை, ஆமென், சாட்சியின் வாழ்க்கையின் தரத்தை, அல்லேலூயா, சகல ஜனங்கள் என்ன செய்யணும்? அறியணும். உங்களிடத்தில் உள்ள நல்ல காரியத்தை அவர்கள் சொல்லணும். ஆமென். சொல்லுகிற அளவில் உனக்குள்ள என்ன வேணும்? மாற்றம். அது யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும்? தெரிந்து கொள்ள வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் எப்படி மாற்றம்? ஆமென். அல்லேலூயா. அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அடுத்த என்ன செய்ய வேண்டுமா? வாசிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமாக இருக்க வேண்டியதான முக்கியமான ஒரு சில காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. வாசிப்போம். எவ்விதத்தினாலும் ஒருவனை உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஒருவன் உங்களை மோசம் போக்கிடக்கூடாது. எச்சரிக்கையாரு. ஆமென். பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இழக்கிற அளவில், அல்லேலூயா, பலர் மூலமாய் பல போராட்டங்கள் உனக்கு நேராக கடந்து வரும். சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏனெனில் விசுவாச துரோகம், அப்படி என்றால் விசுவாசம் மறுதலிப்பு. அது பெரிய விளக்கம் வேற இருக்கிற தையில நான் போகல. விசுவாசம் மறுதலிக்கிற, விசுவாசத்திலிருந்து மறுதலிக்கிற நிலையில் உள்ளதான பல போதனைகள் உனக்கு எதிராய் வெளிப்படும். ஆமென். அதுல நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. ஏன்? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் ஒரு சிந்தை உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மட்டுமல்ல, 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சியின் வாழ்க்கை, பிரசித்தமாய் கொண்டிருக்கிற சாட்சியின் வாழ்க்கை, அல்லேலூயா, உங்களுக்கு இருக்கிற உபத்திரத்து மத்தியில் நீங்கள் ஆவியில் கழிவுற அந்த மேன்மையான நிலை, அல்லேலூயா, இல்லாமல் பண்ணுவதற்கு சத்துரு எடுக்கிற அடுத்த சூழ்ச்சி என்னது? எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற ஒரு கூட்டம் உங்களை சந்திப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழ்கிற முறைக்கு மாறாய்
பல போதனைகள் என்ன செய்யும் உங்களுக்கு நேராக சொல்லு கடந்து வரும். அதான் யூடியூப்பில் பார்க்குறேன், அதான் சொல்கிறது, அதான் அது விழுந்துடாதுன்னு சொல்கிறது. நீ இருக்கிற விசுவாசத்தில் ஊண்ட கட்டப்பட்டிருக்கணுமா? அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் என்பது நிரூபிக்கப்பட வேண்டுமா? அல்லேலூயா. அதற்கு அநேக காரியங்களில் ஒன்று நீ காத்துக்கொள்ள எச்சரிக்கையாக இருக்கணும். அது சொல்லப்பட்ட நீங்கள் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று, உபதேச ஒழுங்கு, சபை ஒழுங்கு, சத்திய ஒழுங்கு, இதற்கு மாறாய் நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலகு. அவங்கள்ட்ட என்ன செய்யாத, ஐக்கியம் வைக்காத. புரியுதா இல்லையா? நீங்கள் கேட்டு கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற முறைக்கு மாறாக யார் எந்த ஆலோசனை கொண்டு வந்தாலும் அல்லேலூயா அவரோட நீ என்ன செய்யாத, சத்தமா சொல்லு, ஐக்கியம் வைக்காத. ஒருவேளை நம்ம சபைக்குள்ளேயே இருப்பாங்க அப்படிப்பட்ட சபையில் உங்களை போல் ஆராதிக்க வந்து கொண்டிருக்கிற நபர்களாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட சில ஐடியா கொடுப்பாங்க, ஆலோசனை உங்கள்கிட்ட சில பேசுவாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று ஐடியா பேசி இது பண்ணி உங்களுக்கு நல்லா சொன்னது போல் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீ என்ன செய்யாத, செவி சாய்க்காத. சொல்லணும், எங்களுக்கு தெரியும், தேவையான பாசிட்டு நான் கேட்டுக்கணும், உங்கள் வேலையை பாருன்னு சொல்லிட்டு சொல்ல. புரியுதா? அந்நிய போதனைகள், அந்நிய ஆலோசனை, அதாவது நம்ம நினைப்போம் உபதேசங்கள் வெளியே இருந்து வரணும், நம்ம நினைப்போம். ஆமென் ஆமென். வெளியே இருந்தல்ல வாரது, முதல்ல எங்கே தான், இங்கே கவனமாக இருக்கும் உள்ள. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ ஆராதிக்கிற சபைக்குள்ளே சத்துரு கிரியச்சிது ஒரு சிலரை கையில் வச்சுருப்பான். பைபிளை சொல்லி 1 யோவானில் பைசலால் அவனுடைய 2வது அதிகாரம் 18-19 நினைக்கிறேன், வாசிப்போம். நல்லா கவனிங்க. என்னது? நல்லா கவனி. யாரை கூப்பிட்றா? அப்படி தேவனால் தெரிந்து பிள்ளைகளே, என்ன காலம்? கடைசி காலமாக இருக்கிறது. நிறைய சுற்றி நடக்கும் பார்த்தீங்களா? அப்போ நான் தானே அந்தி கிறிஸ்து சொல்லிட்டு வருவானா? நம்ம தானே அந்தி கிறிஸ்து 2 கொம்பெல்லாம் வச்சு பல்லெல்லாம் நீட்டிட்டு கருத்த சட்டை போட்டுட்டு நான் தான் அந்தி கிறிஸ்துன்னு வருவானா? அல்ல, ஒன்றை விட டாப் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வருவான். பைபிளை எங்கேயும் வைக்க மாட்டான். ஸ்தோத்திரம் சிஸ்டர். உன்னை மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன், பார்த்தா தூசி படம். ஸ்தோத்திர சிஸ்டர் இப்படி நிற்கிறான்னா கவனம். இப்படி நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் என்ன செய்துட்டு சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வேலை நான் ஒரு நாள் விளக்கு நிறைய இருக்குது, எக்கச்சக்கம். பிரசங்கம் பண்ணி முடியலை, நிறைய பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கு. தோத்திரம் அல்லேலூயா. அந்த கிறிஸ்துக்கள் இருக்கிறனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். என்னங்க இது? எங்கேருந்து பிரிஞ்சு போனாங்களா? சபைக்குள்ளேருந்து வெளியே போன கேஸ். அதெல்லாம் புரிந்து கொண்டோம். சபைக்குள்ளேருந்து நம்ம விட்டு பிரிந்து போனார்கள். ஆனால் எங்கே இருந்தாங்க? உள்ளதான் இருக்கிறாங்க, உள்ள இருந்தாங்க. அல்லேலூயா. இருந்துட்டு யாருக்கு வேலை செய்தாங்க சொல்லு? அந்தி கிறிஸ்துவுக்குரிய வேலை எங்கே செய்தாங்க அப்படின்னா அதில் தவறான ஆலோசனை, உங்களை குழப்புகிற ஐடியா, சபை ஊழியக்காரன் போதிக்கிற போதனைக்கு மாறான அவரா அதெல்லாம் செட்டாக நான் சொல்கிறேன் கேட்டு சொல்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் யாருடைய உபதேசம்? அந்தி கிறிஸ்துவ. நீங்கள் ஏற்றுக்கொண்ட முறைமைக்கு மாறான. கவனம். 1000 தான், லட்சங்கள் தான் கிடைக்கிற காரியமாக இருந்தாலும் அல்லேலூயா வேதத்தின் ஒழுங்குக்கு மாறாக என்ன செய்யாத, சிந்திக்காத, ஆலோசனை கேட்காத. ஆமாம். அதனால் விளைவு பயங்கரமாக இருக்கும்.
தற்போது சில நேரம் நமக்கு நல்லது போல தெரியும், ஆனால் விளைவு முடிவு ரொம்ப வேதனையாக வாசிப்போம். நம்முடையவர்களாய் இருந்தார்கள் ஆனால் நிலைத்திருப்பார்கள். கையை தள்ளி சொல்லுவோம். அப்போ இங்கிருந்து பிரிந்து போனாங்க. அப்ப ஏன் நிலைத்திருக்கவில்லை? அவருடைய திட்டம், அவருடைய எண்ணம், அவருடைய விருப்பம், அவர்கள் எதிர்பார்க்கிறதான போதனைகள் எங்க இல்லை? இங்க இல்லை. சொல்ல புரியுதா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். இப்போ ஒருதை சபையிலிருந்து பிரிகிறான். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், தேவன் நமக்கு தேவையான சத்தியத்தை கொடுக்குறாரா இல்லையா? எனக்கு முடிஞ்சதை கொடுக்குறேன், இதுக்கு மேல் கர்த்தர் கொடுத்தா உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஒரு இடத்தை விட்டு ஒரு நபர் பிரிந்து போகிறான் என்று போகிற எண்ணம் வருகிறது என்றாலே அவன் போதிக்கிற போதனைக்கு எதிர்மாறாக நினைத்து கொண்டிருக்கிறான். புரியுதா இல்லையா? அப்போ எதிர்மாறான போதனை எது? யாருக்கு போதனை? அந்தி கிறிஸ்துவின் போதனை. தேவனுடைய ராஜ்யத்திலும் தள்ளப்படுகிற போதனை. வாசிப்ப அந்த பாயிண்ட். இருக்கவில்லை, இருந்தார்கள் ஆனால் நிலைத்து இங்க இருப்பான். இங்க நிலைத்திரு. இருக்க முடியாம ஓடுற என்றாலே உனக்கு ஏற்ற நிலையில் உள்ள, நீ விரும்புகிறதில் உள்ள போதனை உனக்கு இங்க இல்லை. தேவன் விரும்புகிறத உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் உன்னுடைய சபைக்குள் நீ என்ன நிலைத்திருக்க முடியவில்லை, ஓடுற. ஆமென். அடுத்தது, எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் யாரல்ல, வசனத்தை கை கொண்டு சபைக்குள்ள சபைக்கு ஏற்றபடி ஊழியக்கான ஆலோசனைப்படி நம்மளுடைய ஐக்கியமாய் ஆவியில் ஒருமைப்பட்டிருக்கிறவர்கள் என்று இல்லை என்று இல்லாமல் இருக்கிறத என்ன செய்யறாங்க? நிரூபிக்கிறாங்க. வசனம் வெளியாகும்படிக்க பிரிந்து போனாங்க. ஆமென் ஆமென். தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் தேவனால் வைத்திருக்கிறதான என்னது? விசுவாசம். நாம் கை கொண்டு வாழ்கிற என்னது? உபதேச சத்தியங்கள். இதற்கு மாறாக அநேக ஆலோசனைகள் வேதத்திற்கும் போதனைக்கும் மாறாக வேற வரும். நான் சொந்த வரும், குடும்பத்தில் வருவான், வீட்டுக்குள்ளே இருப்பான், சில டைமில் வெளியூர்லேருந்து வருவான், ஃபோனில் வருவான், யூடியூப்பில் வருவான். அதெல்லாம் நீ என்ன செய்யாத, கேட்காது. கேட்கவும் தெரியும், ஓ நம்ம கேட்ட உபதேசத்து மாதிரி நம்ப முடியாதல்ல. பலர் சொல்லுவாங்க, சில நம்ம குடும்பத்துக்குள்ளே சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்க முடியாது நம்ம. அப்படி அல்ல. நீயும் யாரையும் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு நேராக விசுவாசம் வைத்து ஓடுகிறார்கள் என்றாலே, விசுவாசிக்கிறார்கள் என்றாலே அவர்களை ஓன் கட்டுப்பாட்டில் இழுக்காது. பெற்றோராக இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆமென். சமுதாயத்தில் குடும்பத்துக்குள் ஒழுக்கம் என்றுள்ள நிலைக்குள் நீ பாதுகாக்க பிரயாசப்படே தவிர ஆவிக்குரிய காரியத்தில் அவர்களை நீ என்ன செய்ய, அதை கட்டுப்படுத்தக்கூடாது. ஆவிக்குரிய லெவலில் நீ கட்டுப்படுத்தி பழகினால் உன் பிள்ளைகள், பையங்களை, பொம்பளை பிள்ளை சரி, நாளைக்கு அது உன்னுடையதாக நிற்காது, போயிடான், வேஸ்ட். சொல்ல புரியுதா இல்லையா? பெற்றோர் என்ற நிலையில் வேதத்தின் அடிப்படையில் கட்டுப்பாடோடு கண்டிஷனோடு அவர் பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்யுங்க, பாதுகாக்கவும் கண்டிக்கவும் சிக்ஷிக்கவும் உங்களுக்கு உரிமை உண்டு. அடுத்த பிள்ளையை கண்டிக்க சிக்ஷிக்க உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது ஓம் பிள்ளை, நீ பார்த்துக்க. ஓம் பிள்ளை ஒழுங்காக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருக்கும். ஆமென். ஊரில் உள்ள குழந்தைகள் எல்லாம் நம்ம அடக்க முடியுமா? நம்ம கரெக்ட் பண்ணிவிடுவோம். ஆமென். நீ கரெக்டாக இருந்தால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப வெரி குட் பாய், குட் கேட். என்ன இது மாதிரி கற்றுக்கடா டேய் நடு சொல்லுவணும். ஆமாம், அதான் இன்னாருக்கு பொண்ணை பாரு, பையனை பாரு, அது மாதிரி கற்றுக்க, ஒழுக்கமாக இரு. மாறாத இயேசு ஒருவர் மாட்டான். நீ அவரை பாரு, உன் பிள்ளைகளை அவரை பார்க்க வை, அப்போ எல்லாம் சரியா பேர். ஆமென். புரியுதில்லை? பார்த்தீங்களா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வருஷம் அந்த 2ஆம் வசனம் வாசிக்க முடியுமா? அதே போனார்கள் இல்லை.
அப்போ நம்முடையவர்களாய் இருந்தால் ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பாங்க. நம்ம சபையிலேருந்து பல வெளியே போயிருக்கிறாங்க. ஏன் போனாங்க? அவன் இங்கே போதிக்கிற போதனையின்படி என்ன செய்ய முடியல, வாழ முடியாம பாவம் செய்கிறான். அவன் பாவம் செய்துட்டு எங்க வந்து உட்கார முடியல, இங்க உட்கார அவனை முடியல, சத்தியம் போய் மோதுது அவனை. அப்போ சத்தியம் மோதிச்சுன்னா அவன் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஓகே, நம்ம குற்றவாளி. அப்போ நீ வெளியே வேற சபை தேடி ஓடுற என்றாலே நீ அந்தி கிறிஸ்துவாளு. ஆண்டோட வேதமே சொல்லி போச்சுல்ல, சத்தியம் இல்லைன்னா போவாங்க, அது வேற விஷயம். ஒழுங்கு கட்டுப்பாடு, கர்த்தருடைய ஆவியோட அசைபாடுதல், ஆளுகைக்கு இடம் இல்லைன்னா சில இடமில் இங்கே இருந்தால் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, வளர முடியாது போல் இருக்குன்னு போயிடுவாங்க. அது வேறு, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய சத்தியம் இருக்குது. ஒரு பிரதிஷ்டையோடு அர்ப்பணிப்போடு ஒரு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறான், ஸ்ட்ரிக்டாக போதிச்சிட்ருக்கிறான். இப்படி ஒரு சபையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கும்போது இதை விட்டு எப்படியே ஓட முடியும்? ஓடினா நீ தேவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா? இல்லை 100%. அதனுடைய விளைவை நீ உன் வாழ்க்கையில் வரும் நாட்கள் அனுபவிப்பாய். சில காரியங்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில போதனைகள் கூட சபையில் வரும். வசனத்தின்படி நம்மளை ரொம்ப மோதும். அந்த சின்ன காரியத்துக்கு போய் இவ்வளோ பலமாக மோதுத போதனை என்னோட நினைப்போம். ஆனால் நம்ம ஹெல்ப்பும் அவர்கிட்ட கேட்கணும். என்னால் இதன்படி வாழ முடியலப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அவர் ஹெல்ப் பண்ணுவார். அதற்காக போதனை உனக்காக என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியாது இல்லையா? மாற்ற முடியுமா? அப்போ தான் ஊழியக்காரனே கிடையாது. நிறைய தொழில் இந்த குடும்ப ஸ்டோரில் தான் வேலை பார்க்கணும். இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா? ஆமாம், அவன் வேலை நடந்து கூட ஆள் இருக்குது நமக்கு. கர்த்தர் கொடுத்த உபதேச சத்திய வெளிப்பாடை மறைச்சி பேசினா தள்ளு வண்டியில் பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அவருடைய மார்பிலிருந்து கீழே இறங்க முடியாது. ஆமே, அவருடைய அரவணைப்புக்குள்ளே நம்ம ஆட முடியும். ஆமேன். அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ள தெளிவு இருக்கணும். ஆமேன். நம்ம இருக்கிற இடம் சரியான இடம்தான். கர்த்தர் வச்சிருக்கிற இடம் சரியான இடம்தான். 1000 போராட்டம் வந்தாலும் இந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு நவர முடியாது. புரியுத சொல்கிறது? அந்த நிலையில் உறுதியாக இருக்கணும். அதுக்காக போனோம், இதுக்காக அந்த வேலை, அதுக்கு இதுக்கும் போனோன்னு உருப்படியாக இல்லைங்க. எவன் உருப்படியாக சொல்லுவா? போகிறாள் என்கிட்ட ஒரு ஆளை காட்டு. கர்த்தருடைய சபையிலிருந்து காரணம் சொல்லி சபையை விட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் ஒருத்தம் கூட ஒழுங்கா இல்லை. ஒரு ஆளை என்ன சொல்லு, நான் அந்த ஊழியத்தை விட்டுட்டு போகிறேன். எல்லாம் தலை குத்தி தான் நடக்கிறான். ஆமாம், அதான் விஷயம். காரணம், தேவன் உங்களை எங்கேயோ கொண்டு வைக்கல. ஆமே, சரியான இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதை நிலைத்திருக்கு. ஆமே, பிரச்சனை வர்றீங்க, பிரச்சனை இல்லாத இடம் உண்டா? ஆகார குறை வந்து போச்சு, தனக்கு ஏற்ற போதனை ஆகாரம் ஆகிய போதனை இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சம் வந்தான்னா நகோமி எங்கே போனா? எடுத்து வச்சு அவனுடைய ஆதிக்கத்தை புருஷனையும் விட்டா இல்லை. ரேய் குனியடா, நான் உன்னை முதல்ல ஏறுறேன். அவளும் பையன் மாதிரி ஏறி சவாரி பண்ணு. எங்கே போனாங்க? மோவாவுக்கு போனாங்க. ஏன்? தேசத்தில் என்ன வந்து போச்சு? பஞ்சம். பஞ்சம்னா அவளுக்கு தான் பஞ்சம், கேடு. அவளுக்குரிய இப்போ சாப்பாடு கிடைக்கல. அவள் மட்டன் ஃப்ரை கேட்டிருப்பா, தோத்துரும். இல்லைன்னா ஃப்ரை ரைஸ் கேட்டிருப்பா. ஆமாம், இல்லைன்னா ஆப்பக்கான பிரியாணி கேட்டிருப்பா. அவள் கேட்குறத கொடுக்க இது ஹோட்டலா? தோத்துரும். அது கேட்டால் கிடைக்கல. பார்த்தா நமக்கு ஏற்றப்படி உள்ள போதனை இல்லை. நமக்கு எல்லாம் கண்டிஷன் கட்டுப்பாடாக போகிறார். நாங்கள் எல்லாம் கொஞ்சம் லெகுவாக இருக்கிறவங்க, நாங்கள் துணி கீழே ஒரு உடுத்தோம், இப்போ கொஞ்சம் முட்டிக்கு மேலே தான் நாங்கள் உடுப்போம். சிரட்டை அது கூட இல்லாமல் நாங்கள் நடப்போம். அதெல்லாம் பாஸ்ட்டு கண்டுக்கிடக்கூடாது. அப்படியா? அறவே இல்லாமல் ஆக்கி போடுற கர்த்தர். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதாக நம்ம போதிக்கிறோம், போதிப்போம், அவ்வளோதான். கை கொண்டு வாழ முடிஞ்சால் வாழ, இல்லையா எனக்கு தெரியாது. வாழ வந்து இங்கே வந்தால் நீ பேசுகிற சத்தியத்தை கேளு. ஆமாம், அப்பப்போ ஒரு இடி வந்துட்டு தான் இருக்கும். அவ்வளோ திருந்துறதோட இடிக்கும். ஆமே,
ஆனால் தேவன் உன்னை வைத்த ஸ்தானம். ஆமென். 1000 பிரச்சனை வரணும், கையை தலையில் சொல்லணும். ஆனால் தேவன் கொடுத்த இடம். பாஸ்டர் அவர் கண்டிஷனாக தான் இருப்பார், அது எந்த மாற்றம் கிடையாது. எங்களாம் என் கண்டிஷனாக இருக்கிறாங்க தான் இப்படியா தன்னை தூக்கி உட்காந்து அவ்வளோ சொல்லணும். மாற்றங்கள் யாருக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 16-17 கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இங்கு நீங்கள் இருக்கிறபடியினால் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுது கர்த்தரோடு இருப்போம். அல்லேலூயா. சொந்தமா சொல்லும். தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது ஆமென் அவரோடு கூட என்ன செய்யப்படுவாங்க? மறுபட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் சொன்னதான முறைப்படி வாழ்ந்தார். ஆமென். எது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாட்சி உபத்திரவத்தின் மத்தியிலேயும் பரிசுத்தாவின் சந்தோஷம். ஆமென். அதாவது வசனத்தை கை கொண்டு. ஆமென். அடுத்தது ஊழியக்காரனை கர்த்தரையும் பின்பற்றி. அடுத்தது மக்கதோனியாவிலும் சாட்சி. அடுத்தது பூமியின் கடைசி பரியந்தம் என்னது? அவருடைய விசுவாசம் பிரசித்தமாக மட்டுமல்ல, சபைக்குள்ள ஊழியக்காரன் யாரு? கிரீடம். தெரிந்து கொள்ளப்பட்ட குணங்கள். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னை நீ கேள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்குள் நான் இருக்கிறேனா இல்லை வெளியே இருக்கிறேனா? நான் எப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கையில் மாற வேண்டிய மாற்றம் என்ன? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எல்லாரும் முழங்கள் பிடிச்சோம். தேங்க்யூ லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறவர்கள் யார்? உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சந்நிதியிலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் என்று மகிழ்ச்சியாக சபையை புகழ்கிறார். காரணம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த குணலட்சணம் உன்னிடத்தில் தேவைப்படுகிறது. ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். உபத்திரவம் வரட்டும், ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியத்தில் விலகுவதில்லை. அவர்தான் எங்களுக்கு எல்லாம். ஆமென். மட்டுமல்ல, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை கை கொண்டு வாழ்வதில் தீவிரம் காட்டினார்கள். ஊழியக்காரரை கர்த்தரை பின்பற்றினாங்க. மட்டுமல்ல, அவருடைய பேர் மக்கதோனியா ஆகாயா உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஆமென் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டான சபையாக உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்றவர்கள் சாட்சி கொடுப்பார்களா? சிந்தித்துப்பார். மட்டுமல்ல, கர்த்தர் வசனம் மக்கதோனியா போனது மட்டுமல்ல, தேவனை பற்றிய விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு சபை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்பது அவ்வளோ. அதுதான் அப்படிப்பட்ட சபையை பார்த்தா பவுல் சொல்லுகிறான், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்படி கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகும் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் என்று சொல்லி அந்த சபைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். வருகைக்கு ஆயத்தம் உள்ள சபை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? உன் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மற்ற ஜனங்களும் என்பது அவங்களோட வாழ்க்கை எப்படி? ஒன்று சோதித்து பாருங்கள். கர்த்தர் வரப்போகிறார். கடைசி காலம். இனி காலம் செல்லாது. ஒப்புக் கொடுக்கும் சொல்லி நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம்.
கேட்ட வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையினுடைய குணலட்சணங்கள் என்ன என்பதை குறித்து தெளிவாய் திட்டமாய் ஆவியானவர் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்க தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்க செய்வீராக. கேட்கப்பட்ட வசனத்தின்படி எந்தெந்த பகுதிகள் எங்கள் வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டி இருக்கிறதோ, எதற்கெல்லாம் நாங்கள் கை கொள்ள வேண்டுமோ, கடைபிடிக்க வேண்டுமோ, அவைகளுக்கெல்லாம் எங்களை ஒப்பு கொடுத்து ஆமென். தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. அதன் வல்லமை ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும் ஆண்டவர். அந்த உள்ள கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காட்சி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்த